வந்திருக்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள் அழகாக போர்ச்சுலோகா காலையில் பூத்துருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க கத்திரி செடியை பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, இந்த கத்திரி செடியில் அறுவடை இருக்குது பார்ப்போம். கத்திரி வளர்க்குறது ஈஸி தான். பாருங்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரியை நம்ம வீட்டில் ஒரு 4 செடி வச்சுருந்தோம்னா அதை எடுத்துக்கிடலாம். இப்போ அங்கங்கே கத்திரி செடி வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு செடி இருக்குது, இங்கே ஒரு செடி இருக்குது. பாருங்கள், இந்த வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், அழகாக ஒரு காய் காய்ச்சிருக்கு. பிளாக் பியூட்டி, நல்ல ஒரு குண்டு கத்திரிக்காய், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, வயலட் கலரு. வாங்க, இந்த இங்கே ஒரு செடியில் ஒரு காய் இருக்குது, இதை பறிப்போம். பாருங்கள், இது கொஞ்சம் குட்டியாக தான் காய்ச்சிருக்கு, இதுக்கு மேலே பெருசாகாதுன்னு நினைக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது, இதுவும் அப்படி தான் வாட்டர் கேனில் வச்சதுனால சின்ன காயாக கொடுத்துருக்கு, இதுக்கு மேலே வளராது. பாருங்கள், இன்றைக்கி 3 காயை அறுவடை செஞ்சுருக்கோம். இப்படி அழகழகான கத்திரிக்காயை நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம். இதுக்கு ரொம்ப ஈஸி தான். கத்திரி விதையை போட்டு நாற்று விட்டோம்னா 20 நாளில் பிடிங்கி நடலாம். நமக்கு 15 நாளைக்கு ஒருக்கா உரம் கொடுத்தோம்னா இப்படி அப்பப்போ வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கிடச்சிரும். இப்படி அனைவரும் இதை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.